லெஜெண்டை பொறுத்தவரை முன்னொரு காலத்துல ஷங்கூன் கான்ற மங்கி கிங் ஒருத்தவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட என்னதான் ஒரு பெரிய பவர் இருந்தாலும் அவர் ஒரு ப்ராப்ளம் மேக்கராகவும் இருந்தார். அவர் அந்த ஹெவனை உடைச்ச பிறகு கிரேட் எம்பரர் சுத்தமா இல்லாமலே போயிட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ முன்னாடியே உட்காந்து தைரியமா சாப்பிட்டுட்டு இருப்ப. நீ கொஞ்சம் சாப்பிடு, நல்லா இருக்கும். முடிஞ்சாக்கி ஆயுதத்துக்கு பதில் சொல்லு. வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேஜிக்கல் லூட்டை பயன்படுத்து. உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இருக்கிறதுலே மங்கி கிங் நான் தான். அதை உன் மண்டையில ஏத்துக்கிட்டு போ. த மங்கி கிங் ஹெவன்லி ஆர்மியை தோக்கடிச்சிட்டாரு. கிரேட் சேஜ்னு சொல்லப்படுற த காடா மாற முடிவு பண்ணாரு. ஆனா ஹெவன்ஸை எதிர்த்தது பூரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவரை மொத்தமா தடுத்துட்டாரு. அந்த ஒரு கருப்பு நாள்ல இருந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மவுண்டனுக்கு அடியில அவரை சிறை பிடிச்சிட்டாங்க. 500 வருஷமா அவர் அங்கேயே தான் இருக்காரு. அது உண்மைதான். த கிரேட் சேஜ் உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. அவங்க பார்த்துப்பாங்க. இதை நீயே வச்சுக்க. கண்டிப்பா ஒரு நாள் அவர் திரும்ப வருவாரு. தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரமா வாங்க. வேகமா நடங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். வேகமா நடங்க, நடங்க, சீக்கிரமா நடங்க. வேகமா நடந்து போயிட்டே இருங்க. நடந்து வேகமா போங்க. நடங்க நடங்க நடங்க. வெறும் கல்லு தான் தடுக்கிருக்கு. அந்த மிருகம் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம வழியில குறுக்கிடுச்சு. எல்லாரும் ஓடுங்க. திரும்பி போங்க.
என்ன சத்தம் அது? ஓ, அது குழந்தை. வடச்செல்லம் வா. இந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி. இங்க பாத்தியா? ஆமா. உண்மைதானே சொன்னது? கிரேட் மங்கி கிங் ஆன சன் ரூஃபாம் 4 ஹெவன்லி கிங்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது எல்லாரையும் அவர் தோக்கடிச்சிட்டாரு. அழகா இருக்கு. அந்த பொம்மையை கொடு. ஆமா. ஹே ஃபார்மிங், நீ எங்க இருக்க? திரும்ப வா. லேயா, இப்ப நீ என்ன பண்ண போற? அது வந்து பிரான்ஸ். ஓ, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. லேயா, நீ ஒரு நல்ல மாங்கா வளரணும்னு ஆசைப்படுற. ஓகே, நீ இங்க இருக்கிற மக்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு துருவிய நம்மளோட வாழ்க்கை அர்த்தத்தை கண்டுபிடிக்க தினம் தினம் நம்ம பாடுபடுறோம். சாதாரண வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? Of course, நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்படி பிச்சையை வாங்கி வாழ்க்கையை கழிக்கிறது தான் பெரிய துறவியாகிறதுக்கு முதல் படி. தன்னடக்கம், மெடிடேஷன், அப்புறம் ஜென்னியின் முறைப்படி பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட கேட்காத. இருக்கிற நிம்மதியும் அப்புறம் மொத்தமா இழந்துருவ. நீயே உன் கண்ணால என்ன பாரு. நான் பார்க்க நல்லதானே இருக்கேன். ஆனா அவங்க இன்னும் அட்டாக் பண்ண நிறுத்தவே இல்ல. சூச்சர்ஸை ரிசைட் பண்றது அவங்களை பயமுறுத்தாது. அப்ப நீதான் அதுக்கு ஒரு வழியை சொல்ல பாப்போம். நான் ஒருவேளை கும்ஃபு கத்துக்கிட்டா அவங்களை அடிச்சு துரத்துருவேன். இத வச்சா உலகத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஒரு போர் வீரனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. தியானம் பண்ணி சூத்திரங்களை சொல்லி பிட்சைகளை பெற்று துறவிகளா இந்த உலகத்துக்கு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு இந்த உலகத்தை நாமளும் காப்பாத்தலாம். அதே போல மெதுவா போன ஆமதா ரேஸ்ல ஜெயிச்சதுன்றதையும் நீ மறந்துடாத. எல்லாமே மாயை, ஆசைகள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கைன்றத மறந்துடாத. அதனால சண்டை போறேன்னு சொல்லி நீ பறக்கிறத முதல்ல விட்டுட்டு சூத்திரங்களை சொல்லி முதல்ல பெரிய துறவி ஆகணும். தவறான பதில். அதுக்கான தண்டனை இதுதான். இதையெல்லாம் நீ கத்துக்கணும். கண்டிப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் பெரிய துறவியா மாறுவோம்.
ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க, வேகமா வழிபடுங்க, தப்பிச்சு ஓடுங்க, எப்படியாவது வழிபடுங்க, எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க இங்கிருந்து. 1 2 4 அப்பா என்று இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த குழந்தை ரொம்ப வளர்ந்துருச்சு, உன்னை தூக்கி போடு. அப்போ இதுக்கு பதிலா இன்னொரு குழந்தை தேவைப்படுமே. கவலையப்படாதீங்க, என்கிட்ட இன்னொரு குழந்தை இருக்கு. Guys, எனக்கு கிடைச்சிருக்கு. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, உயிரை காப்பாத்திக்கோங்க. லீலு, நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை என்னன்னு சொல்லலாம்ல? வாங்க போலாம், லேட் பண்ண வேண்டாம். நான் எங்க இருக்கேன்? நிக்காதீங்க, வேகமா வாங்க. லீலு, லீலு. ஓடுங்க, ஓடுங்க. நீ அந்த பொண்ணை பிடிச்சியா? இது பொண்ணு இல்ல, முட்டாள். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நீ எங்க இருக்க?
இந்த குரங்கு தான் அவங்கள காப்பாத்துச்சு. எதுக்கு அவனை விட்டு வச்சுக்கிட்டு அவனையும் கொன்னுடுங்க. ரொம்ப நன்றி. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க 500 வருஷத்துக்கு என்ன பூட்டி வச்சிருந்தீங்க. இது போதாதா உங்களுக்கு? ஆனா மறந்துடாதீங்க, நான் தான் கிரேட் சேஜ். கிரேட் சேஜா? யார் அது? வெளியே வா. என் கூட சண்டை போடணுமா? ஹோ, குழந்தைய பாத்துக்கிறியா? நீங்க தான் அந்த கிரேட் சேஜ் ஷாங்கு காங்கா? என்ன பார்க்க அப்படி இருக்கா? நிஜமா? என்ன?
அப்போ இவர்தான் கிரேட் மங்கி கிங்கா? யாரு நினைச்சாலும் என்னோட வருகையை தடுக்கவே முடியாது. நில்லுங்க கிரேட் சேஜ். ஓ, அந்த பக்கமா போகணுமா? Thank you Mr. Grand Monk. கிரேட் சேஜ், வீட்டுக்கு போக உங்களோட உதவி எனக்கு தேவை. என்னது? வீட்டுக்கு போக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த விளையாட்டுக்கு நான் தயாரா இல்ல. இருங்க. அது இருக்கட்டும். என் வீட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உங்க கூட வரட்டுமா? கண்டிப்பா இந்த ட்ரிப் நல்லா இருக்கும். ஒன்னா பயணிக்கணும்னு நினைச்சா என்ன மாதிரி நீயும் குதி. இப்ப போலாமா? பவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்களா? என்ன? எப்படி எப்படி எப்படி? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திர சக்தி எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? கேலி குட்டி பையா, அது சொல்லி கொடுக்கிற விஷயம் இல்ல. அது பிரச்சனை இல்ல, சின்னதா ஒன்னு சொல்லிதாங்க. ரொம்ப ஆவலா இருக்கேன். என்னோட புது டீச்சர் ஷாங் ஹூகாங், தி மங்கி கிங். கிடைக்கவே முடியாது. உங்களுக்கு சாகா வரம் இருக்கு. எங்களை காப்பாத்தலாம். உங்களோட திறமை என்னன்னா எல்லாரையும் தோற்கடிக்கலாம். உங்க முடிய ஊதுறதுனால நீங்க க்ரோ பண்ணலாம். இது மாதிரி பண்ணாத. ஏன் எதுவுமே நடக்கல? இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. உங்க பவர் உங்ககிட்ட இருக்கா? ஒரு டூத்பிக் அளவுக்கு நீங்க சின்னதா மாற முடியும்ங்கற சக்தி உங்ககிட்ட இருக்கா? கிரேட் சேஜ், உங்களை தான் கேக்குறேன். ஓ, இப்பதான் ஞாபகம் வருது. உங்க காதுல அத மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் அத பார்க்கட்டுமா? ஓ, எனக்கு அது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் வாய முடியா நீ? லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டு யோசிக்கவே முடியல. தலை வெடிச்சிரும் போல இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? ஓகே. ஆனா இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத. எதுவும் பேசாத. ஓகே. சரி, அப்ப நான் எப்ப பேசுறது? இது நீங்க எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கை வலிக்கலையா? அது எப்படின்னு சொல்லி தரீங்களா? நீங்க சந்திச்ச பெரிய போர் பத்தி சொல்லுங்க. ஒரு சின்ன வாண்டு ஒருத்தன் இருந்தான். என்ன விடாம துரத்துனான். அவன் பெரிய ஹீரோன்னு நான் நினைக்கிறேன். அவன் பேசுறத நிறுத்தவே மாட்டான். இந்த சக்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது சில மேஜிக் பனானாஸ்ல இருந்து கிடைச்சது. நான் இங்க இருக்கும்போது எப்படிங்கிறது போவ சங்கோகா. நீ எஸ்கேப் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். நீயா? உண்மையை சொல்லட்டா, ஒண்ணுத்துக்கு உதவாத கல்லு மாதிரி இருக்க. கமான், என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வெளியே வந்ததால நீ மொத்தமா தப்பிச்சிட்ட அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ என்னமோ அதே குறும்ப செய்யற அதே மங்கி தான். ஒன்னு நொறுக்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் கூழாங்கல்லி, இது உனக்கு வலிக்கும். ஓ, இதுதான் இது காரணமா?
ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. நீ இங்கேயே இரு. இந்த மந்திரத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மவுண்டன் லார்ட் மொத்தமா விழுந்து செதறிப்பான்னு தோணுது. நல்ல வேளை நான் இன்னும் அந்த டிராகன் கார்டியனை அன்லீஷே பண்ணல. அது எங்களோட தப்பு கிடையாது. அவன் சாதாரண குரங்கு இல்ல, ஷாங் ஹூகாங். எனக்கு பெருந்தன்மை அதிகன்றதுனால கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா இந்த முறை என்கிட்ட எந்த சாக்கு சொல்லாத. நாம பத்திரமா இருக்குமா? நீயும் இங்கதான் இருக்கியா? நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். இங்க பாரு, நான் உன்னை காயப்படுத்தணும்னு விரும்பல. இருந்தாலும் தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எங்க விழுந்தேன்னு ஞாபகமே இல்ல. தண்ணியில விழுந்திருப்பேனோ? ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். கிரேட் சேஜ், இந்த ஹெல்ப்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். வேணுமா? இல்ல இல்ல, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு வெஜிடேரியன். என்னது? ஆமா, உண்மைதான். நான் ஒரு துறவி. என்னோட ரூல்ஸ் படி நான் இதெல்லாம் சாப்பிட கூடாது. சாப்பிட்டா இந்தா சாப்பிடு. நீ துருவின்னு சொல்ற, அப்ப எப்படி இங்க வந்த? நான் இங்க வந்தது ஒரு மோசமான கதை. அவங்க குழந்தைகளை கடத்தினாங்க. அதனால நான் காப்பாத்தி ஓடி வந்துட்டேன். ஆனாலும் அவங்க எங்களை விடாம துரத்துனாங்க. இப்போ மொத்தமா தொலைஞ்சு போயிட்டேன். இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அதான் நீங்களே எங்க கூட இருக்கீங்களே. இனிமே நான் ஏன் பயப்படணும்? காப்பாத்த போறேன்னு சொல்றல, யார் உன்னை காப்பாத்த போறா குழந்தை? இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறோம், புரியுதா? அப்புறம் எனக்கு எப்படி சொல்ல கொடுப்பீங்க? நான் உன்னை நகராதன்னு சொன்னேன். கிரேட் சேஜ், நான் பத்திரமா தான் இருக்கேன். உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல.
இல்லாம ஒருத்தன் டார்ச்சர் பண்றான். காப்பாத்துங்க, அந்த சிலைக்கு உயிர் வந்துருச்சு. நான் சிலை கிடையாது. புத்தரோட மறுபிறப்பு தான் நானு. என்னை எதிர்க்கிறது புத்தரையே எதிர்க்கிறதுக்கு சமம். நீதான் புத்தாவோட செகண்டேகளா? நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாத. அவங்கதான் கிரேட் சேஜ் ஷாங் குங் குங். கிரேட் சேஜா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குரங்க பார்த்தா நீ சொல்ற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்ல. அவன் ஒன்னும் கிரேட் சேஜ்ல கிடையாது. அதாவது நீ ரொம்ப நல்ல இம்ப்ரெஷன் சொன்ன சன் பூ காங். எனக்காக இதை நீ கொஞ்சம் பிடிச்சுக்கோப்பா. குடுத்தன்றதுக்காக மொத்தத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிடாத. இவர் கிரேட் சேஜா இல்ல கிரேட் ஃபேக்கா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். உடம்புல கொஞ்சம் குங்குவ டெஸ்ட் பண்ணலான்னு இருக்க. நீ என்னடா சொல்ற கண்ணே? ஒரே அடிதான் உன் உடம்ப சூடாக்கிறேன். நாத்தம் பிடிச்ச குரங்க, உன்னாலதான் நான் அந்த நாத்தம் பிடிச்ச குட்டையில விழுந்து கிடக்குறேன். நான் இப்ப இந்த உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன். 500 வருஷம் இந்த பண்ணி நாத்தத்தோடயா இருக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் மாட்டிட்டு இருந்தேன். சரியா? என்னையா எப்படியா விட்டு போற? என்னைய கூட கூட்டிட்டு போ. நீ பேசுறது அவருக்கு கேட்காது. தயவு செஞ்சு திரும்ப வந்துரு. என்னைய கூட கூட்டிட்டு போயிடுப்பா. ஓ வாவ், அவரை பார்த்து பயப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தர்மசாலிகளுக்கு மரியாதை கொடுக்கறது நல்லது. அதான். இப்போ கிளம்பி போனவங்கள நம்ம தான் கண்டுபிடிக்கணும். போலாமா? என்னது? வாய்ப்பே கிடையாது. எனக்கு இருக்கிற திறமைக்கு நான் யாரை வேணாலும் வர வைக்க முடியும். தனியாளா 10 பேரை கூட நான் தேடிடுவேன். இந்த மூக்க வச்சு நான் கண்டிப்பா அந்த நாத்தம் பிடிச்ச குரங்க தேடி பிடிச்சிருவேன். என் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னால என் உருவத்தையே மாத்தி அவனை கண்டுபிடிக்க முடியும். நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு பேந்தர். அது இப்ப முக்கியம் இல்ல. சரி வா, நம்ம கிளம்பலாம். அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த பக்கம். ஆமா. கொஞ்சம் இரு, நீ தப்பான திசையில ஓடிக்கிட்டு இருக்க. நான் இப்ப போயிடுறேன். ஹேய் கிரேட் சேஜ், போனி தப்பா தான் போயிட்டு இருக்க. பிடிச்சிட்டோம். அவரே எங்க தான் இருக்காரு? மாஸ்டர் ஷாங்கப்பா, நாங்க வந்துட்டோம். ஏன் எங்களை தனியா விட்டுட்டு போறீங்க? உங்களுக்காக ஒரு பேந்தரை கொண்டு வந்திருக்க பாருங்க. விசித்திரமா இருக்கு. அவன் இங்க தானே இருந்தான். உங்களே
தெரியும்னு சொல்றா. அவங்க உங்களோட ஃப்ரெண்டா? கிரேட் சேஜ், உங்களுக்கு அவன் தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறானா? ஏன்னா அவனை பார்த்தாலே. நானே சொல்றேன், அவன் ஒரு பன்னி. ஆமா, என்ன நம்பு, பன்னிகள் ரொம்ப ஆபத்தானது. எனக்கு புரிஞ்சிச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது ஒரு அருமையான வித்தை தான். ரொம்ப தூரம் அவனால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தானது. அப்படி சொன்னா வந்துட்டியா? இவ்வளவு நேரம் எங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தியா? நீ ஓடிட்டேன்னு நாங்க நினைச்சோம். உன் உண்மை திறமை தெரிஞ்சிடும் திரும்பி வந்துட்டியா? முடிஞ்சது. 2 பேரை வேறயா? இது நானே தான். என்ன மாதிரி இன்னொருத்தரா? வயிறு பெருசா இருக்கு. இது செம்மையா இருந்தது. இன்னொரு தடவை பண்றியா? காய்ஸ், கொஞ்சம் மேல பாருங்க. அங்க இருந்து போயிடு. அங்கே இருங்க. நகராதுன்னு சொன்னேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அவனே பயமுறுத்திட்டீங்க. உனக்கு அது ஒயிட் டிராகன் தெரியுதா இல்லையா? இன்னத்துக்கு மொத்தமா நீ பஸ்மமாயிருப்ப. எதுக்கு இப்ப எங்க மேல இவ்வளவு பாவம் பாக்குறீங்க? எல்லாமே உன்னாலதான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னை தூக்கின் போய் டிராகன் வயல போடுற. வா. என்ன மேல விடுங்க பாருங்க. நான் என்ன விட்டுருங்க. அவனை போக விடுங்க. போக விடவா? அவனை போட்டாதான் சரியாயிடும். இன்னொரு முறை இது நடந்தா என்ன பண்றது? ஒருவேளை அப்படி நடக்கலனா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பாருங்க, அது பறக்குது. ஒரு நில்லு. நாளுக்காக இந்த பண்ணியை இப்படி பாடுபடுத்துறீங்களா? இது நியாயமா? டிராகன் சொல்ல பறக்க முடியுமா? ஆமா, அதுதான் உண்மையான சுதந்திரம். கிளவுட்ஸ் கடையில அப்படியே போக முடியும். அங்க பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கு. நானும் முன்னொரு காலத்துல பறந்துட்டு தான் இருந்தேன் தெரியுமா? பாரு, என்னால பறக்க முடிஞ்சா அந்த மலைக்கு மேல பறந்து இந்த குழந்தைய வீட்ல விட்டுடுவேன். நானும் என் வழிய பார்த்து போயிடுவேன். ஒரு நாள் அந்த தைரியம் நம்மளுக்கு வந்தா நம்மளால பறக்க முடியும். உன்னால நிறைய தூரம் போகவும் முடியும். நிஜமாதான் சொல்றீங்களா? அது உண்மையாவே நடக்க வாய்ப்பு இருக்கா? மேபி. இதுக்கு மேல என்ன கேட்காது. இருங்க, அப்ப நிச்சயமா நான் பறக்க முடியுமா? என்னால நம்ப முடியல. எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு கேள்வியே கேளு. கடைசி கேள்வி, என்னால தண்ணி மேலலாம் நடக்க முடியுமா? என்னாலே நடக்க முடியாது. நீ எப்படி? As a minnow that's lost in the sea, wondering about his destiny, like a baby bird outside his nest, dreams about what comes next. As a pebble is thrown into a stream, is sinking sand all there is to be, awaiting rescue from above, to lift me up with your love. You're roaring like thunder, sparkling like fire. We're dancing across the starry sky, flashing rays of hope, with the brave heart you've given
இங்கேயாவது ஒரு கிச்சன் இருக்கணும். ஓ, எல்லா காய்கறிகளும் இருக்கு. கோஸ் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. அங்க பொட்டேட்டோ இருக்கு பாரு. கிரேட் சேல், நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? கம் ஆன், என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். ஐயோ, சொல்றது கேளு. வாங்க. எனக்கு அவசரமா வயித்து கலக்குது, வழி விடுங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? பழைய வீடு மாதிரி இருக்கு. இங்க ஏன் யாருமே இல்ல? நான் இங்க. அது கேரட் தானே? என்ன சத்தம் அது? ஹலோ, கொஞ்ச நேரம் இங்க தங்கிக்கலாமா? இங்க ஒரு குழந்தை இருக்கு, அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ சொல்றீங்களே. நீ ரொம்ப கியூட்டா இருக்க. அவர் ஜோக் அடிச்சாரு. அவர் பேச்ச கேட்காத. அவர் எப்பயுமே இப்படிதான். தப்பா எடுத்துக்காத. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க கேபிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். குழந்தை ரொம்பவே கியூட்டா இருக்கு. பொன் குழந்தையா? உங்களுக்கு நான் டீ கொண்டு வரேன். இப்போ சொல்லவே கஷ்டமா இருக்க ஒரு கெட்ட செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. கேபிட்டலுக்கு போற வழி எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க. நீங்க எப்படி இப்ப அங்க போக போறீங்க? இது கேரட் இல்லப்பா. இது ஒரு மான்ஸ்டர். இது ஒரு மான்ஸ்டர். ஏய், கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடி. நடிக்கணும்ல. ஐயோ, அது ஒரு மாஸ்டர். அது ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. அவன் மான்ஸ்டர் கிடையாது. ஆனா பார்க்க மனுஷன் மாதிரி இல்லையே. நிஜமா அது மான்ஸ்டர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் குரங்குக்கு தான் மான்ஸ்டர். அவன் அப்பாவே நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவ்வளவு பயப்படுற அளவுக்கு மோசமானவனும் கிடையாது. நிஜமாவா? ஆஹா. நான் உங்களை நம்புறேன். நீங்க என் பின்னாடியே வாங்க. Thank you. ஐயோ, இது பயங்கரமா சுடுது. அது பிரச்சனை இல்ல. இங்க பாரு, என்ன நீ முட்டாளாக்காத, சரியா? உனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, கூச்சப்படாம கேளு, சரியா? சரி. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் வெளியில தான் இருப்பேன், கூப்பிடுங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கு இங்க நிக்கிற? மச மசா நிக்காம வேலையை பாரு. இப்போ அந்த குழந்தைக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு அழுதுட்டு இருக்கு? அழ கூடாது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, என் கையில இருக்கிற பொம்மை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. உனக்கு அது வேணுமா? நாங்க எல்லாரும் இருக்கிறது உனக்காக தான். நீ எதுக்கும் பயப்படாத. அசையாத. சொதப்படுறதே வேலையா போச்சு. இங்க உண்மையாவே அமைதியா இருக்கு. காட்டுல சத்தத்தோட படுத்து பழகிருச்சு. அதனால இந்த அமைதியில எனக்கு தூக்கம் வரல. எனக்கு இது ஓகேவா தான் இருக்கு. நீ மட்டும் தான் கஷ்டப்படுற. அது என்னமோ உண்மைதான். ஹே கிரேட் சேஜ், நான் என் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டா. இந்த குழந்தைய அவளோட வீட்ல சேர்த்துட்டேனா நீங்க எங்க போவீங்க? வா கோஷான் போவேன்.
ஆகோஷானா எனக்கு அந்த இடத்த தெரியும். நான் கதைகள்ல அத படிச்சேன். கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த இடமே சுத்தமா அழகா இருக்கும். பூக்களும் பழங்களும் கிடைக்கும். அது ஒரு மந்திரங்களான இடம். அப்புறம் நான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிற பீச் பழம் இவ்ளோ பெருசா இருக்கும். யார் எது சொன்னாலும் நம்பிடுவியா? உண்மை என்னன்னா உன் தலை அளவுக்கு இருக்கும். இது விட இன்னும் பெருசா இருக்குமா? அப்போ அது கண்டிப்பா ரொம்ப தூரத்துல இருக்கும்ல? பல ஆயிரம் மைல் தூரத்துல இருக்கு. அப்போ எவ்வளவு வருஷங்கள் ஆகும்? ஆனா உங்கள மாதிரி பெரிய பவர்ஃபுல் ஆனவங்களுக்கு அது தூரம் கிடையாதுல்ல? ஆமா, ஒரே குதிரை நான் அங்க போயிட்டு அப்புறம் அதெல்லாம் அப்போ. கிரேட் சேஜ், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, அங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு எங்களோட வீடு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அது உதவிச்சுனா உங்க பவர் திரும்பி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி குழந்தை. நீ பேசுறது விசித்திரமானதுன்னு உனக்கு இப்ப புரியாது. நான் சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன். நான் எப்பவுமே விடுதலை தான். நீ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஓ, நீ மறுபடியும் சாப்பாடு திருடுற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? வேலையை முடிக்கிற வரைக்கும் சாப்பாடு கிடையாது. சீக்கிரம் வா, இதே மாதிரி சொதப்பிக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரி சில்லி விளையாட்டுக்கெல்லாம் நேரம் இல்ல. வா போலாம். சொல்லட்டா, எனக்கு ஏதோ விசித்திரமாவே தோணுது. நம்ம ரெண்டு பேரையும் எதுக்கு இப்படி மாத்தணும்? நம்மள இப்படி மாத்துறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இந்த வேஷமே எனக்கு பிடிக்கல. கேட்டுக்கிட்டு தானே இருக்க? இப்பவே நான் மேல போய் அந்த கூட்டத்தை ஒரே அடியா அடிச்சு கொன்னுடுறேன். ஹேய், சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எங்க போற? நீ இப்ப மேல எல்லாம் போக கூடாது. நிஜமா நான் உன் நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேளு, மேல போகாத. இங்க பாரு, என் பேச்ச கேட்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் நிச்சயமா மாட்டிப்போம். ஏய், இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன, நீயா? உன்னை நான் விட மாட்டேன். வாவ், இப்பதான் நான் நானாவே உணர்றேன். உள்ள போ.
எல்லாம் காலி. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க மறக்க முடியாத அளவுக்கு நான் கொடுத்தாதான் நீங்க திரும்பி வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. இங்க இருந்து கிளம்புற ஐடியா இருந்தா குழி தோண்டி புதைச்சிடு. குழந்தைகளை காப்பாத்து. எனக்கு இங்கெல்லாம் வலிக்குதுப்பா. ஓடுங்க. எனக்காக காத்திருக்காதீங்க. நம்ம எப்ப பயன்படுத்தலாம்? இப்ப ஓடிலாம். கிரேட் சேஜ், நாங்க இங்க இருக்கோம். சீக்கிரமா வாங்க. நம்ம கப்பல்ல போனாதான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். குழந்தை எப்படி? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? கிரேட் சேஜ், அங்க பாருங்க. அந்த குழந்தைய விட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்க கிரேட் சிஏஜுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ஆனா குரங்குக்கு தண்ணினா பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட முடிவு இப்படிதான் இருக்கும்னு யாராவது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்களா?
பாவம் என் கால் கீழே இப்படி கிடக்குறா. அது என்னோட பிரச்சனை கிடையாது. இல்ல நம்ம காப்பாத்தியா. என்ன விடுன்றல்ல, என் வழியில என்ன போவிடு. நீங்களும் உங்க வழியில போங்க. இப்படி திடீர்னு விட்டா என்ன அர்த்தம்? ஹீரோக ட்ரை பண்றியா? அப்படின்னா போய் சண்டை போடு. நான் உங்களை காப்பாத்துவேன்னு சத்தியம் கொடுக்கல. ஆனா நீங்க எல்லாரையும் காப்பாத்துன லெஜெண்டா தான் இருக்கீங்க. சரி நானே தனியா போராடிக்கிறேன். என்னது? இல்ல வேணாம், தனியா போகாத. சன் ஊகாங், இப்ப என்னாச்சு? அவன் தனியா போறான். என்னாச்சு உங்களுக்கு? இந்த பக்கம் பாரு. நம்ம கொஞ்சம் வேகமா போலாம், இல்லன்னா அந்த குழந்தைங்களை மொத்தமா தொலைச்சிருவோம். எல்லாம் அந்த குரங்கால. கிரேட் சேஜ், நாம இந்த குழந்தையை காப்பாத்தியாகணும். நான் இதை கேட்கவே இல்லை. எனக்கு இது தேவையே இல்லை. இவங்க எல்லாரும் எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக தான் இருக்காங்க. கிரேட் சேஜ், கிரேட் சேஜ், பாருங்க, நான் உங்க பொம்மையை கூட கண்டுபிடிச்சிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன்னை பாதுகாக்க தான் நாங்க இருக்கோம். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? மங்கி இருக்கீங்களா? இது என்ஜாய் பண்ற நேரம் இல்ல. ஒரு கிரேட் சேஜ் அப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. எனக்கு புரியுது, கஷ்டமா தான் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்க தேவை. The Monkey King, உங்களை தோற்கடிக்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. நீங்க எங்களை காப்பாத்துவீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களை யாராலையும் அழிக்க முடியாது.
பன்னிக்குட்டி, நம்ம அந்த குழந்தைகளை காப்பாத்தணும். ஆமா, இன்னைக்கு இந்த அருமையான நாளோட முடிவுல நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதை அடைய போறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இது மூலமா சாகாவரத்தை அடைவோம். அந்த ஆற்றல் நமக்கு சொந்தமாக போகுது. 100 குழந்தைங்களோட ஆன்மாவை கொடுத்து நம்ம புண்ணிய வரத்தை பெற போறோம். இந்த முடிவை யாராலையும் தடுக்க முடியாது. நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன தடுக்க முடியாது. நான் உன்னை என்னமோ இல்ல நினைச்சேன். இதெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் இன்னும் உன்னை சொர்க்கத்துல மட்டும் தான் தேடாம இருந்தேன். நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷமத்தனத்தை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். எனக்கு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாதுக்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சத்தியத்தை காப்பாத்தினா நல்லது. இதுக்குதான் சொன்ன கேட்டியா? நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? நிலா வந்துருச்சு. நம்ம நேரம் முடிய போகுது. போதும். எதுக்கு எப்பவும் என்னோட வழியில தலையிடுற? அவனுக்கு இது பண்ணிடாத. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இதை நீ எடுத்திருப்ப? எவ்வளவு தைரியம் இந்த குழந்தைகளை திருடுவேன். சன் வூகாங் எங்க?
உண்மையாவா? அப்ப நாம எல்லாரும் தப்பிச்சிடலாம். நாத்தம் பிடிச்ச குரங்க வந்துட்டியா நீ? இங்க பாரு, நான் தான் மங்கி கிங். நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆமா, நானும் பணிகளின் ராஜா. உன் கதை முடிஞ்சது. உன் ஆட்டத்தை நிறுத்த தான் நாங்க வந்திருக்கோம். எழுந்துரு, உன்னோட கதையை முடிக்க வந்துரு. பண்ண முடியாது. நீ எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உன்னை அந்த குழந்தைங்க கிட்ட நெருங்க விட மாட்டேன். நீ சாகாவரம் பெற்றவன் சொல்லுவாங்களே, அதை சோதிக்கிற நேரம் இப்ப நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி ஏகப்பட்டது சொல்லுவாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எல்லா வேலையுமே ஒரே நாள்ல முடிச்சிட்டேன். எனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். நீ நல்ல வேலை பண்ண. இங்க பாரு, இதை நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
பத்திரமாயிரு. சரி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். இங்க என்ன பண்ற? உன்னை நான் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து போயிடு. போ. வராது. உங்களை யாரு காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் சீக்கிரமாவே சரியாயிடுவேன். அத பத்தி கவலைப்படாத. கவலைப்படுவேன். நீ என்ன பண்ற? நான் உன்னை போக சொன்னேன். நீ என்ன பண்ற? கிட்ட போகாத. உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நிச்சயமா உன்னை காப்பாற்ற முடியும். உனக்கு ஒண்ணும் ஆகிருக்காது.
里的呼唤总在徘徊，风中的云彩它向我走来，远处那个人还在等待，熟悉的声音已不在。你说你要离开，明天还会回来，曾经忘不掉的，如今你是否还记得来？转身不算道别，分离却分不开。若是遇见从前的我，请带他回来。你说你要离开，曾经忘不掉的，如今你是否还记得来？转身不算告别，分离却分不开。若是遇见从前